அசோக் நகரில் மக்களுக்கு பாதுகாப்பை மேம்படுத்தவும் மேலும் வலுப்படுத்தவும் ஒரு முக்கியமான முயற்சியாக ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம், லயன்ஸ் கிளப் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து அசோக் நகர் முழுவதும் 100 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் துவக்க விழா ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் முழு நேர இயக்குனர், தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி உமா அனில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த முயற்சி அப்பகுதியில் குடியிருப்போருக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதில் ஐசிஎல் ஃபின்கார்ப் இன் உறுதியை வெளிப்படுத்துவதோடு ஒருங்கிணைந்த குடிமை பணிகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. R3 அசோக் நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் முதன்மை மேலாண்மை இயக்குனரும் CMD வழக்கறிஞர் அனில்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தீநகர் மாவட்ட காவல்துறை துணை ஆணையாளர் குத்தாலிங்கம், உதவி ஆணையாளர் ஆல்ட்ரின், R3 அசோக் நகர் காவல் நிலைய LNO ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் அரிமா சங்க மாவட்டம் 3241F முன்னாள் மாவட்ட ஆளுநரும் கேபினெட் ஆலோசகருமான PMJF லயன் டாக்டர் மணிலால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தங்க நகை கடன் மற்றும் நிதி சேவைகளில் சிறந்து விளங்கும் முன்னணி NBFC நிறுவனமான ஐசிஎல் ஃபின்கார்ப் சமூக நல திட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுத்து பொது பாதுகாப்பு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளின் நலனில் தனது உறுதியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் இந்த முயற்சி சிவிக் அமைப்புகள், காவல்துறை மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பை உறுதி செய்யவும், பாதுகாப்பான குடியிருப்புகளை உருவாக்கவும், அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தவும் நோக்கமாக கொண்டு இம்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறையினர், ஃபின்கார்ப் நிறுவன அலுவலர்கள், அரிமா சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில் 100 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும், இது போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடும். அந்த மாதிரி தானே இந்த அசோக் நகர் பகுதிக்குள்ளே தெஃப்ட்டு, நிறைய வயலன்ஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல் ஆகிடும். இந்த அசோக் நகர் போலீஸ் இந்த மாதிரி ஐசிஎல் ஃபின்கார்ப்புக்கு பப்ளிக்னை சேவை பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு போலீஸ். தேங்க்யூ. இப்போ 4th அவென்யூ, அந்த 7th அவென்யூ ஜங்ஷனு, ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே முக்கியமான ஜங்ஷன்ஸில் போட்டிருக்கிறோம். ஆரியகவுடா ரோட்டில் போட்டிருக்கிறோம், தம்பையார் ரோட்டில் போட்டிருக்கிறோம். எல்லா முக்கியமான ஜங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதேபோல் ஸ்கூல்ஸு பகுதியிலையும் அந்த கேமராஸ் நாங்கள் நிறைய போட்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். அதான் ரிப்பீட்டடாக எங்களுக்கு அஃபென்ஸ் ஆகக்கூடிய பிளேஸு, பப்ளிக் அதிகமாக கேதர் ஆகக்கூடிய பிளேஸு, ஸ்கூல்ஸு, இந்த ஏரியாவிலலாம் நாங்கள் போட்டிருக்கோம். தெருக்களுக்கு உள்ள வந்து நம்ம ஏற்கனவே நிறையா நம்ம சின்ன சின்ன தெருக்கள் வந்து நம்ம டீநகர் சுற்றி இருக்குது. அதுக்குள்ள நம்ம எப்போ இல்லை போட்டு நாங்கள் அந்த அசோசியேஷன் மூலம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ போஸ்டல் காலனி எடுத்து அந்த அசோசியேஷன் சொல்லியிருக்கிறோம். அந்த ரெசிடென்ஷியல் பீப்புள்கிட்டே சொல்லியிருக்கிறோம், ஏரியாவில் நீங்கள் கேமரா போடுங்க, ஒரு ஈஸியாக இருக்கும், எதுனாலும் அஃபென்ஸ் பண்ண வரமாட்டாங்கங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏரியா பப்ளிக் ஒவ்வொரு எல்லாத்துட்டும், அதே போல் ட்ரேடர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எதுனாலும் கடைகளை உள்ளே போடாங்க, ஒரு கேமரா வெளியே போட சொல்லியும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே இடத்துல இல்லாமல் 2-3 இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவோம். கேமரா போடும்போது அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. போட்டவங்க ஸ்பான்சர் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கேமரா இல்லை, எங்களுக்கு எப்படின்னா ஸ்பான்சர் கேமரா இருக்குது, கவர்மெண்ட் கேமரா இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு AM இருக்குது. நம்ம போட்டு கவர்மெண்ட்டை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்பான்சர் ரிப்பேர் ஆச்சுன்னா ஸ்பான்சர்கிட்ட கேட்குறோம். நாங்கள் போலீஸ் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ போட்டிருக்கிற கேமரா நல்ல கேமரா, நைட்டிலும் பிடிக்கும், இந்த நம்பர் பிளேட் வரைக்கும் பிடிக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ.